சார்பாக வக்ஃப் திருத்த சட்டத்தை எதிர்த்து இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் திரு அபூபக்கர் அவர்களை, மக்களையும் தலித் மக்களையும் வஞ்சிக்கிறார்கள் என்பதை பற்றி இங்கே பட்டியலிட்டு சொன்னார்கள். இந்த வக்ஃப் திருத்த சட்டம் என்பது இந்த தேசத்திற்கு இன்று தேவையானதா என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆனால் ஒன்று மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், மக்கள் அமைதியாக இருக்க மாட்டார்கள். பிரிட்டிஷ்காரன் பீரங்கிகளையும் துப்பாக்கிகளையும் கொண்டு வந்து அடக்குமுறை ஏவும் பொழுது எந்தவித ஆயுதமும் இல்லாமல் நிராயுதபாணியாக பிரிட்டிஷ்காரனை விரட்டி அடித்த மக்கள் நம்முடைய தேச மக்கள். உங்களை விரட்டி அடிப்பதற்கும் நீண்ட நெடிய நாட்கள் இல்லை. மக்கள் அணி திரள்வார்கள். இதையெல்லாம் வேடிக்கை பார்க்கிறார்கள் என்று பாஜக அரசு எண்ணிவிடக் கூடாது. எதற்காக வக்ஃப் திருத்த சட்டம்? ஏன் இவர்களுக்கு துடித்துக் கொண்டிருக்கிறார்கள்? இவர்கள் எல்லாம் இந்துத்துவ மக்கள் கொடுத்த சொத்தா இல்லது மோடியோடைய பாட்டன் கொடுத்த சொத்தா? இந்த சொத்துக்கள் எல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு உதவ வேண்டும் என்று தானாக முன்வந்து பெரியவர்கள் கொடுத்த சொத்து. இதற்குத்தான் காங்கிரஸ் பேரியக்கமாகட்டும், அதற்கு வந்திருக்கின்ற மாநில கட்சிகளாகட்டும் இதை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று வக்ஃப் வாரியத்தை உருவாக்கி நியாயமான முறையில் இதை நடைமுறைப்படுத்தி வருகிறார்கள். இப்பொழுது என்னவென்றால் இந்த சொத்துக்களை அபகரிக்க வேண்டும், தர்காக்களை அபகரிக்க வேண்டும், மசூதிகளை அபகரிக்க வேண்டும், எங்கெங்கெல்லாம் தேவாலயங்கள் இருக்கின்றதோ அதையெல்லாம் அப்புறப்படுத்தி அபகரிக்க வேண்டும் என்ற திட்டத்தை RSS தீட்டி பாஜகவிற்கு கொடுக்கிறது. இதைதான் இவர்கள் இப்பொழுது நடைமுறைப்படுத்த ஒன்றாக செய்து வருகிறார்கள். ஆனால் எந்த ஜனநாயக சக்திகளும் இதை வேடிக்கை பார்க்க மாட்டார்கள், இதை எதிர்ப்பார்கள். இங்கு பேசிய நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சொன்னார், நம்முடைய சில தோழமை உள்ளவர்களே இதை வேடிக்கை பார்க்கிறார்கள், இதில் என்ன பிரச்சனை இருக்கிறது என்று ஒரு வேதனைப்பட்டு பேசினார். நான் அவருக்கு சொல்லுகிறேன், இந்த தேசத்தின் ஒரு முகமாக ஒரு குரலாக இருக்கின்ற தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஒருபோதும் இதை அனுமதிக்க மாட்டார். தடுத்து நிறுத்துவதற்கான முயற்சியை எடுப்பார். இதை கொண்டு வந்தாலும் அதை அப்புறப்படுத்துகின்ற திட்டத்தில கண்டிப்பாக காங்கிரஸ் பேர் இயக்கம் உங்களோடு இருக்கும். ஏனென்றால் இந்த தேசம் விடுதலை பெற்றது. மகாத்மா காந்தியடிகள் எந்தவித ஆயுதங்களும் இல்லாமல் அகிம்சை வழியில இந்த நாட்டுக்கு விடுதலை பெற்று தந்தார். அவர் விடுதலை பெறும்போது யார் முக்கியமான தலைவர்களாக இருந்தார்கள்? வட்டமேசை மாநாடுக்கு பேச சென்றது யார்? இந்தியாவின் சார்பாக அப்பொழுது ஒரு முக்கிய முடிவை எடுக்கும் பொழுது யார் யாரெல்லாம் இருந்தார்கள் என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இஸ்லாமியர்கள் இல்லாமல் இந்த நாடு விடுதலை அடைந்ததா? இஸ்லாமியர்கள் இல்லாத இந்த நாட்டில் ஜனநாயகம் வளர்ந்ததா? இந்த தேசத்துடைய அங்கம் எந்த விதத்திலும் பிரிக்க முடியாது. நாடு துண்டாடும் பொழுது, பிரியும் பொழுது இது எங்களுடைய மண், எங்களுடைய தேசம், எங்களுடைய நாடு இந்தியா, இதை விட்டு நாங்கள் போக மாட்டோம் என்று மண்பற்றோடு தேசப்பற்றோடு இருந்தவர்கள் தான் இதை இஸ்லாமிய மக்கள் என்பதை மோடி அரசு மறந்துவிடக் கூடாது. எவ்வளவு திட்டம் வேண்டுமானால் நாக்பூரில் RSS தீட்டட்டும், எவ்வளவு வேண்டுமானால் நீங்கள் முயற்சி செய்யுங்கள். நடைமுறைப்படுத்த நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் உங்களுடைய முயற்சி தற்காலிகமாக வெற்றி பெறுமே தவிர நிரந்தரமாக வெற்றி பெறாது. உலகத்திலே எவ்வளவோ பெரிய ஆட்சியாளர்களை நாம் பார்த்திருக்கிறோம், எத்தனையோ மன்னர்களை பார்த்திருக்கிறோம், எத்தனையோ ஆட்சிகளை இந்த தேசம் பார்த்திருக்கிறது. ஆனால் தலைகீழாக மக்கள் புரட்டி போடுவார்கள். இஸ்லாமிய மக்களுக்கும் ஷெட்யூல் இன மக்களுக்கும் மலைவாழ் மக்களுக்கும் நீங்கள் எப்பொழுது துரோகம் நேர்த்தாலும் மெஜாரிட்டியாக இவர்கள் ஒன்றிணைவார்கள் என்பதை நீங்கள் மறைந்துவிடக் கூடாது. திட்டம் போட்டு தனித்தனியாக இவர்களை பிரித்தாலும் சூழ்ச்சியில பாஜகவுடைய பாசிச அரசு விலகி கொண்டிருக்கிறது. முதலில் மொழியை கொள்ள வேண்டும், மும்மொழி கொள்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும். இந்த தேசத்துடைய துணை குடியரசுத் தலைவர் சொல்லுகிறார், ஒரு தேசத்தை கைப்பற்ற வேண்டும் என்றால் அந்த மொழியை அழிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். 2-3 தினங்களுக்கு முன்பு அவர் உரையாற்றும் பொழுது அவர் மனதிலிருந்து வருகிறது, ஒரு தேசத்தை கைப்பற்ற வேண்டும், ஒரு மண்ணை கைப்பற்ற வேண்டும் என்றால் அந்த மொழியை அழித்தால் போதும், அந்த இடத்தை நாம் கைப்பற்றலாம் என்று சொல்லுகிறார்கள் என்றால் அதனுடைய நோக்கம் தான் மும்மொழி கொள்கையை நீங்கள் நடைமுறைப்படுத்த துடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். எதற்காக எங்களுக்கு மும்மொழி கொள்கை? அந்த அடிப்படையில் தான் புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வர முயற்சி செய்கிறீர்கள். நீங்கள் கொண்டு வருவது ஜனநாயகத்திற்கு ஏற்கனா என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஜனநாயகம் இதை ஏற்குமா? ஒருபோதும் ஏற்காது.
ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ள சக்திகள் இதை ஏற்றுக்கொள்வார்களா? ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆக இந்த பாஜகவுடைய பாசிச ஆட்சியில இப்படிப்பட்ட மக்கள் விரோத திட்டங்கள், மக்கள் விரோத ஆட்சியால் கொண்டு வரப்பட்டால் யாரும் இதை வேடிக்கை பார்க்க மாட்டார்கள். கடைசி வரை காங்கிரஸ் பேரியக்கம் இதை எதிர்க்கும். உங்களோடு துணையாக இருக்கும் தலைவர் ராகுல் காந்தி ஒருபோதும் இதை அனுமதிக்க மாட்டார் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெயன்.